ஐபிஎல் கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களம் கண்ட சென்னை அணியின் நட்சத்திர தொடக்க வீரர் ரஹானே 29 ரன்கள் சேர்த்து வெளியேறினார். அடுத்து வந்த சிவம் துபே ரன் கணக்கை தொடங்காமலும் ரவீந்திர ஜடேஜா 2 ரன்களிலும் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்தனர். விக்கெட் சரிந்தாலும் மறுமுனையில் பொறுப்பாக ஆடிய கேப்டன் ருதுராஜ் 62 ரன்கள் சேர்த்து ரன் உயர்வுக்கு வழிவகுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்கள் சேர்த்தது. பின்னர் இலக்கை விரட்டிய பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர் ஜானி பெர்ஸ்டோ 46 ரன்களும் ரிஷோ 43 ரன்களும் சேர்த்து வலு சேர்த்தனர். இதனால் 17.5 ஓவர்களிலேயே அந்த அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 163 ரன்கள் சேர்த்து சிரமம் இன்றி வெற்றி பெற்றது. இதுவரை ஆடிய 10 போட்டிகளில் 4வது வெற்றியை பதிவு செய்த பஞ்சாப் பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 5வது தோல்வியை சந்தித்த சென்னை அணி 4வது இடத்திலேயே நீடிப்பதால் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதி செய்ய இனிவரும் போட்டிகளில் கட்டாய வெற்றியை எதிர்நோக்கியுள்ளது.